முன்பதிவில் மிரட்டும் ராயன். தனுஷ் கேரியரில் இதுதான் உச்சமாம். பட்ஜெட் மட்டும் எத்தனை கோடி தெரியுமா? தமிழ் சினிமாவில் இளம் நடிகர்களில் பார்த்தீங்கன்னா தனுஷ் ரொம்பவே வித்தியாசமானவர். தென்னிந்தியா, பாலிவுட் எல்லாம் தாண்டி ஹாலிவுட் வரைக்குமே தன்னோட நடிப்பு எல்லையை விரிவுபடுத்தியவர். தமிழ் சினிமாவோட நடிப்பு அசுரன், இந்திய சினிமாவோட நம்பிக்கை நாயகன் என வலம் வருகிறார் தனுஷ். ஆரம்பத்தில் தனது உடல் தோற்றத்துக்காக பல விமர்சனங்களை எதிர்கொண்ட தனுஷ் இன்று உலக அளவில் இந்திய சினிமாவின் அடையாளமாக இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நடிப்பையும் தாண்டி தயாரிப்பாளர், பாடலாசிரியர், பாடகர் மற்றும் இயக்குனர் என இன்னும் பல முகங்கள் தனுஷுக்கு இருக்குது. பவர் பாண்டி படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமான தனுஷ் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தற்போது தனது 50வது படமான ராயன் படத்தை தானே இயக்கி நடித்துள்ளார். துஷாரா விஜயன், சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், எஸ். சூர்யா, அபர்ணா பாலமுரளி, பிரகாஷ் ராஜ், செல்வராகவன் என ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காரு. ஜூலை 28ஆம் தேதி தனுஷோட பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால அதை கொண்டாடும் விதமாக வரும் ஜூலை 26ஆம் தேதி இந்த படம் வெளியாகுது. இந்த நிலையில் தற்போது தமிழகம் முழுவதும் இப்படத்துக்கான முன்பதிவு பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு நடந்துட்டு இருக்குது. தனுஷோட முந்தைய படங்களை விட முன்பதிவு அசத்திட்டு வரதுனால முதல் நாள் வசூல் கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 100 கோடி பட்ஜெட்டில் ராயன் படம் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துக்காக வட சென்னை போல் ஒரு பெரிய ஏரியாவையே உருவாக்கியிருக்காங்க. இந்த செட்டுக்கான பட்ஜெட் மட்டுமே 30 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் தனுஷ் கேரியரில் அதிக வசூல் அப்படிங்கிற சாதனையை ராயன் படம் நிகழ்த்துமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.